ஒரு இளம்பெண்ணை பேய் பிடிச்சிருக்கிறதா சொல்லி கவுன்சிலிங் கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய கோவில் தர்கா இங்கெல்லாம் சுற்றிட்டு கடைசியாக நம்மகிட்டே வந்து சேர்ந்தாங்க. அந்த பெண்ணை கேட்டனா, பேய் பார்த்தியாமா? ஆமாம். சலங்க சத்தம் முதல்ல கேட்டது, அப்புறம் பேய் வந்துச்சு, அப்புறம் என்னை பிடிச்சிருச்சு அந்த பொண்ணு சொல்லிச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தேவையான கவுன்சிலிங் நான் கொடுத்து திரும்பி வர சொல்லி அனுப்பிவிட்டோம். சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் பேயை பார்த்தேன், சலங்க சத்தத்தை கேட்டேன், சில பேர் கடவுளை நேரில் காட்சி கொடுத்தாரு, இந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா. இதெல்லாம் உண்மையா அப்படின்னா உண்மைதான். அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது உண்மை. மற்றபடி பேய் பிசாசில் இருக்குதா அந்த டாபிக்ல நான் வரல, அது இல்லை அப்படிங்கிறது எங்களோட கருத்து. எப்படி பேய் பிடிக்குது இந்த மாதிரிலாம் தெரியுது அப்படின்னா, சைக்காலஜி படி ஒரு 3 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் இலூஷன், இந்த மாய தோற்றம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் காணல் நீர் நம்ம கண்ணுக்கு தெரியும், ஒரு அங்கே தூரமாக தண்ணி கிடக்கு அப்படின்னு, பக்கத்துல பார்த்தா தண்ணி இருக்காது. அப்புறம் நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிங்க, டேஸ்ட்டாக இருக்கும், நாக்கு உணரக்கூடிய ஒரு மாய தோற்றம், அந்த மாய சுவை, இதோ ஒன்று. இதே மாதிரி இந்த இப்படி சொல்லிட்டே போகலாம். இல்லூஷன் அடிப்படையில் முதல்ல வருது. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னாக்கா, மயக்க குடித்திறன். அதாவது ஒரு ஜோதியை பார்க்க சொல்லியோ, இல்லாட்ட மை தடவி இதை ஊத்துப்பாரு, இல்லாட்ட ஸ்படிகத்தை காட்டி இதை ஊத்துப்பாரு, இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவாங்க, நம்ம உத்து பார்க்க வைப்பாங்க. இப்படி உத்து பார்த்தே இருந்தோம் அப்படின்னாக்கா ஒரு பரவச நிலை உண்டாகும், அதனால ஒரு மயக்கம் உண்டாகும். இதன் மூலமாக ஒரு பேய் பிடிக்கிற உணர்வு குறைக்கும். விட்டமின் பி கம்மியாக இருந்தாலும் பெரிய பெரிய மனநோய் உண்டாகும். பாராதைராய்டு கம்மியாக இருந்தாலும் மனம் நிறைய மாயத்தொற்றங்கள்லாம் உண்டாகும். இதெல்லாம் இந்த மயக்க நிலை. மூணாவது டெலிஷன், அதாவது மருட்சின்னு சொல்றோம் இல்லையா. சின்ன வயசுல இருந்தே பேய் பிசாசு இதெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. அந்த காட்சிகள்லாம் நம்முடைய மனசுல, அந்த எண்ணங்கள் ஃபுல்லாக நம்முடைய மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அதன் மூலம்